சிலர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட வீட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது. இந்த இனத்திலிருந்து படிச்சு முன்னேறி IAS IPS வர்றது பிடிக்காது. இடஒதுக்கீடு பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, சரிசமமா உட்கார்றது பிடிக்காது, எல்லோரும் கோயிலுக்கு நுழைகிறது பிடிக்காது, அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது, தமிழ் பிடிக்காது, தமிழர்கள் பிடிக்காது, நாம தலைநிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது, சுயமரியாதை இயக்கம் தேடித்தந்த உயர்வை பறிக்கிற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, அறிவியலை பின்னுக்கு தள்ளி பிற்போக்குத்தனங்களையும் ஆதிக்கத்தையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கி எடுத்துச் செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அறம்தான் திராவிட மாடல். அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத இந்த ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்ஷன் ஆகிறாங்க. அவங்களுக்கு எரியட்டும் தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்து திராவிட மாடல் 2.0 சொல்ல போவோம். வரப்போறது அரசியல் தேர்தல் கிடையாது, தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல். தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். அதுக்காகத்தான் கொள்கை தெளிவும் போராட்ட குணமும் செயல் திட்டமும் ஒற்றுமை உணர்வும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு. எனவே 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்திட இந்த கூட்டணி வெற்றிக்கு நீங்க எல்லாம் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு எப்பொழுது மகிழ்ச்சியா வாழும் நிலைமையை உறுதி செய்ய பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வையும் தொடர்ந்து மக்களிடையே விதைத்திட இந்த கருஞ்சட்டை பட்டாளம் உறுதிமொழி எடுக்கும் மாநாடுதான் இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய 100 திராவிட கழக மாநில மாநாடு. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்றும் உறுதியெடுப்போம், வென்று காட்டுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.